ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு நக்ஷத்ரா தமிழ் சேனல். இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு அலர்ட்டாக வரும். சம்மர் பார்த்திங்கன்னா இன்னும் போகவே இல்லைங்க. இந்த வீடியோ பார்க்கும்போது கொஞ்சம் சென்னையில் மழை பெஞ்சிருக்கும். ஆனால் பார்த்திங்கன்னா செம்ம வெயில் கொடுத்ததுனால எங்கேயுமே பெருசாக வெக்கேஷன் அது மாதிரிலாம் எங்கேயுமே போகல. கொஞ்சமே எனக்கு ரொம்பவே ஒர்க் லைஃப் பேலன்ஸ் ரொம்பவே டைட்டாக தான் போயிட்டுருக்கு. இன்றைக்கி ஒரு குயிக்காக என்ன சமைச்சேன் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கனாக்கா ஒரு ஒயிட் ரைஸ், அதுக்கப்புறம் சூப்பரான வத்தக்குழம்பு, ஒரு எல்லா காயும் போட்டு கதம்ப கூட்டு, தேங்காய் அரைச்சி விட்ட கதம்ப கூட்டு, ஒரு சூப்பரான வத்தக்குழம்பு வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் ரசம், அதுக்கப்புறம் அப்பளம் அதெல்லாம் பொரிச்சு வச்சுருந்தேன். ஸோ இந்த சம்மருக்கு நிறைய பேர் நிறைய வெக்கேஷன் போயிருப்பீங்க. ஸோ நீங்கள் உங்களோட ஃபேவரட் வெக்கேஷன் என்ன அப்படிங்கிறத எனக்கு சொல்லுங்கள். ஸோ எந்த ட்ரிப் உங்களுக்கு ரொம்பவே மறக்க முடியாத ட்ரிப் அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள் எனக்கு. உங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ண முடியலன்னா நீங்கள் என்னோட மெயில் ஐடி டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. தாராளமாக நீங்கள் எப்போ வேணாலும் எனக்கு மெயில் பண்ணலாம். ஸோ சம்மருக்கு மறக்காமல் தினமுமே நான் இது மாதிரி ஒரு மோர் குடிக்கிறது வழக்கம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா ஃபேஸ்லலாம் நிறைய பேருக்கு விரிங்கிள்ஸ் வர ஆரம்பிக்கும். அந்த ஏஜ் ஆக ஆக ஃபஸ்ட்டு சுருக்கம் விழுறது பார்த்தீங்கன்னாக்கா அந்த நெக்கில் சுருக்கம் விழ ஆரம்பிக்கும். அதே மாதிரி கன்னம், அந்த ஐஸ் கிட்டெல்லாம் சுருக்கம் விழ ஆரம்பிக்கும். அதுக்கு நம்ம எதை மாதிரி நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னா ஃபேஸ் மசாஜ் ட்ரை பண்ணுவோம். அந்த ஃபேஸ் மசாஜுக்கு பார்த்தீங்கன்னாக்கா எப்போதுமே எல்லாராலையும் பார்லர் போய் ஃபேஸ் மசாஜ் பண்ண முடியாது. இன்றைக்கி நான் பார்த்திங்கன்னா சூப்பரான ஃபேஸ் மசாஜர் இப்போ ட்ரெண்டிங்காக எல்லாராலையும் யூஸ் பண்ணக்கூடிய ஃபேஸ் மசாஜர்லாம் நிறைய ஆர்டர் பண்ணியிருந்தேன். அதை பற்றி நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ ஒவ்வொன்றா நம்ம பார்த்துட்டு அது என்ன யூஸ், அது எப்படி யூஸ் பண்ணுறேன் நான் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதை பார்த்திங்கன்னா இப்போ வீக்லி ட்வைஸ் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கு. எல்லாமே ரொம்ப பெனிஃபிட்டு. ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது பார்த்திங்கன்னா இதே மாதிரி ஜேடு ரோலர் ஒன்று. அந்த ஜேடுனாலே ஆன குவாஷா அப்படிங்கிற ஒரு ரோலர், அதுவுமே ஒரு ஃபேஸ் மசாஜர் தான். இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. இந்த ஜேடு பார்த்திங்கன்னா இது ஒரு வகையான ஜெம் ஸ்டோனை சார்ந்ததுங்க. இந்த ஜேடை பார்த்திங்கன்னா அந்த காலத்துலேருந்து நிறைய அந்த ராஜாக்கள், அந்த கிளியோபட்ராலாம் இந்த ஜேடை யூஸ் பண்ணி பண்ணுறாங்க. இன்றைக்குமே பார்த்திங்கன்னா இந்த சைனீஸ் பீப்புளெலாம் பார்த்திங்கன்னா இந்த ஜேடை யூஸ் பண்ணி நிறைய கிச்சன் செட்டு, இந்த சாப்பிட்ற கப் அண்ட் சாசர் அது மாதிரிலாம் பண்ணுவாங்க. பிகாஸ் அந்த ஜேடோட உள்ள ஒரு தன்மை நம்ம ஹெல்த்துக்கு போகும்போது அது ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. முக்கியமாக இந்த மாதிரி ஃபேஸ் ரோலருக்குலாம் அந்த ஜேடை யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது 3D ஃபேஸ் மசாஜ் தாங்க. இதை பற்றி டீட்டெயிலாக நான் கண்டிப்பாக வீடியோவில் சொல்கிறேன். மூணாவதாக நான் வாங்கியிருக்கிறது இது ஐஸ் க்யூப் ஃபேஸில் ஒத்தடம் கொடுக்கும்போது இன்னுமே ஃபேஸ் ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக இது வாங்கினேன். இதில் ஒரு சின்ன ஹோல் இருக்கும். இதில் தண்ணி ஊற்றி வச்சிட்டோம் அப்படின்னா இப்படி ஓப்பன் பண்ணும்போது இதில் ஐஸ் ஃபுல்லுமே ஃபார்ம் ஆகிருக்கும். அதை வச்சு நம்ம ஃபேஸ் மசாஜ் பண்ணும்போது நிறையவே பிளட் சர்க்குலேஷன் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஃபேஸ் மசாஜுக்கெலாம் பார்த்திங்கன்னா நான் 2 ஆயில் யூஸ் பண்ணி தான் மசாஜ் பண்ணுறேன். ஒன்று பார்த்திங்கனாக்கா ஏற்கனவே நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் அல்மண்ட் ஆயில். இது நைக்காவில் ஆர்டர் பண்ணியிருந்தேன். 500 அந்த ரேஞ்சில் இந்த 560 அது மாதிரி வரும். நான் யூஸ் பண்ணுறது அல்மண்ட் ஆயில். இப்போ உங்களுக்கு ஆயில் ஸ்கின்னாக இருக்குது அப்படின்னாக்க நீங்கள் நார்மலாக எல்லாருமே யூஸ் பண்ணக்கூடியது பார்த்திங்கன்னா ஆலோவேரா ஜெல் யூஸ் பண்ணலாங்க. அது ரொம்பவே நல்லது ஸ்கின்னுக்கு. ஆலோவேரா ஜெல்லை கொஞ்சோண்டு எடுத்துகிட்டு ஃபேஸ் ஃபுல்லும் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மசாஜ் பண்ணலாம். இந்த அல்மண்ட் ஆயிலோட சேர்த்து ஒரு எசென்ஷியல் ஆயிலும் நான் வாங்கியிருந்தேன். அது லேவெண்டர் ஃப்ளேவரில் நான் வாங்கியிருந்தேன். இந்த அல்மண்ட் ஆயிலும் இதையும் நான் மிக்ஸ் பண்ணி எப்படி மசாஜ் பண்ணுறேன் அப்படிங்கிறது நான் காட்டுறேன். இது எனக்கு பார்த்திங்கன்னா எல்லா வித க்ரீமும் எனக்கு ஒத்துக்கும். எனக்கு ஆயில் ஸ்கின் கிடையாதுங்கிறதுனால இது மாதிரி ஆயில் நான் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு ஆயில் ஸ்கின்னாக இருக்குது இல்லை ட்ரை ஸ்கின்னாக இருக்குன்னா ஆலோவேரா ஜெல் ரொம்ப நல்லது. அதனால் நீங்கள் எல்லாராலையும் இந்த எண்ணெயை யூஸ் பண்ண முடியாது. உங்களோட ஸ்கின் எந்த அளவு சென்சிட்டிவாக இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். நீங்கள் நார்மல் ஸ்கின்னு எனக்கு ஏன்னா ஆயில் போட்டாக்க அந்த சுருக்கங்கள்லாம் நீக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை நார்மல் தேங்காய் எண்ணெய் கூட யூஸ் பண்ணலாம். டெய்லியே பார்த்தீங்கன்னாக்கா இந்த தேங்காய் எண்ணெயை ஃபேஸில் தடவிட்டு குளிக்கிறது வழக்கமாக இருக்கும் நிறையா பேருக்கு. ஸோ இந்த ஜேடு ரோலர் யூஸ் பண்ணுறதுனால நமக்கு அந்த பஃபினஸ், ஸ்கின்னில் உள்ள பஃபினஸ்லாம் குறையும், விரிங்கிள்ஸ் குறையும். அதுக்கப்புறம் அந்த ஜா லைன்லாம் இருக்கிற டென்ஷன்ஸை ரெடியூஸ் பண்ணும். ஸ்கின்னை நல்லாவே க்ளோ ஆக்கும். ஸோ அதனால் நம்ம என்ன எப்படினாக்கா அப்வர்ட் பொசிஷனில் நம்ம பண்ணணும். இந்த பெரிய ஜேட் ரோலர் இருக்கு இல்லையா, இது பார்த்திங்கன்னா நெக்குக்கு, ஃபேஸுக்கு, கன்னத்துக்கு, அப்புறம் ஜா இருக்கிற இடத்துல, அப்புறம் லிப்ஸில் மேலே கீழெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு யூஸ்
யூஸ் ஆகும். குட்டியாக இருக்கிற இந்த ஜேடு வந்து பார்த்திங்கன்னா ஐஸு, ஐப்ரோஸு, அப்புறம் நோஸ் கிட்ட, அப்புறம் நோஸோட எண்ட் பாயிண்ட்ஸ்லாம் நீங்கள் வந்து ரோல் பண்ணும்போது ரொம்பவே வந்து ஃபேஸுக்கு வந்து நல்லாவே பிளட் சர்க்குலேஷன் இன்க்ரீஸ் ஆகி உங்களுக்கு நல்லாவே வந்து ஃபேஸை வந்து கிளியர் ஸ்கின்னாக வந்து உங்களுக்கு கொடுக்கும். மெயினாக வந்து பார்த்தீங்கன்னாக்க டபுள் சின் உள்ளவங்களுக்கு, அதுக்கப்புறம் ரிங்கிள்ஸ் இருக்கிறவங்களுக்கு இதை மாதிரி மசாஜை நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஏன்னா எப்போதுமே பார்லரில் போய் பண்ணும்போது ஒருத்தவங்க பண்ணி விட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். நம்மளா கையை வச்சு பண்ணுறதை விட இதை மாதிரி ஒரு ரோலரை வச்சு பண்ணும்போது இன்னுமே அந்த எஃபெக்ட் வந்து நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஜேடு வந்து ரொம்பவே வந்து எஃபெக்டிவாக நல்ல மாய்ஸ்சரைசராக ஸ்கின்னை வச்சுக்கும், நல்ல பிளட் சர்க்குலேஷனாக இன்க்ரீஸ் பண்ணுறதுனால அந்த விங்கிள்ஸ்லாம் குறையும். இதே மாதிரி தான் இந்த ஸ்டோனும் வந்து பார்த்திங்கன்னா இதுவும் ஜேடால் தான் ஆனது. அந்த ஹார்ட் ஷேப்பில் இருக்கு இல்லையா, அதை வச்சு உங்களுக்கு வந்து பண்ண முடியும். மேலே வந்து அப்வர்டாக இருக்கட்டும், அந்த ஜா சைடில் முக்கியமாக வந்து டபுள் சின் இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்கலாம் வந்து பார்த்திங்கன்னா இதால் பண்ணும்போது நமக்கு வந்து டபுள் சின் நல்லாவே குறையும். இந்த 3D ரோலர் எல்லாத்தையோடையும் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. நல்லாவே ஸ்கின்னோட போய் ஸ்டிக் ஆகிக்குது. நம்ம வந்து பண்ணும்போது நல்லாவே ஸ்கின்னு வந்து எலாஸ்டிக்காக நல்லா வந்து க்ரிப்பாக இழுக்கிறது வந்து நம்மளால் ஃபீல் பண்ண முடியுது. நல்லாவே க்ரிப்பு கொடுக்குது நம்ம ஸ்கின்னுக்கு. மெயினாக இதை வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம அந்த ஆர்ம்ஸ்லலாம் நிறைய சதைகள் இருக்கும் இல்லையா, அந்த ஆர்ம்ஸ்க்கு அடியில் வந்து நிறைய சதைகள் வந்து தொங்கும். இந்த வயசாக அதெல்லாம் தொங்க வாய்ப்பு இருக்குது. அந்த இடத்துலலாம் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த விரிங்கிள்ஸ் வந்து குறையும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. நான் இந்த ஆயில் வந்து எப்படி யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் சின்னதாக வந்து காட்டுறேன். இது வந்து 2 டேபிள் ஸ்பூன் வந்து நான் வந்து எடுத்துக்கிறேன். ஏன்னா எனக்கு வந்து நார்மல் ஸ்கின்னுங்க, அதனால நான் ஆயில் கொஞ்சம் கூடவே எடுத்துக்கிறேன். ஆயில் வச்சு நான் பண்ணும்போது ஸ்கின்னை அதோட ரொம்ப டேமேஜ் பண்ணாது. இன்னும் அந்த ஆயில், ஆல்மண்ட் ஆயில் வந்து ஸ்கின்னுக்கு ரொம்பவே நல்லதுன்னு சொல்லுவாங்க, சுருக்கங்கள்லாம் தவிர்க்கும். அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா ஆயில் நிறையா தடவிட்டு அதுக்கப்புறமா நான் அந்த மாதிரி அப்வர்டில் ஜா சைடு, கண்ணம் சைடெல்லாம் வந்து நல்லா அப்வர்டில் மூவ் பண்ணி நான் வந்து பண்ணுறேன். ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு மூவும் வந்து ஒரு 30 டைம்ஸ் வந்து நீங்கள் பண்ணும்போது ஃபேஸ் நல்லாவே வந்து ஸ்கின்னு வந்து க்ளோ கிடைக்குது. அந்த ஆயில் நல்லாவே வந்து அப்சர்வ் ஆகும். இந்த 2 ஸ்பூன் ஆயில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு ட்ராப் இல்லை 2 ட்ராப் எசென்ஷியல் ஆயிலும் சேர்த்துக்கோங்க. அந்த லாவெண்டர் எசென்ஷியல் ஆயில் நான் எடுத்திருக்கேன். நிறைய ஃப்ளேவரில் உங்களுக்கு கிடைக்குது. நைக்காவில் போய் பார்த்தீங்கன்னா எசென்ஷியல் ஆயில் போட்டிங்கனாலே நிறைய வரும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம அந்த சென்டிங்க்கெலாம் கூட யூஸ் பண்ணுவோம். ஒரு ட்ராப் போட்டாலே போதும், நல்ல வாசனையும் வரும். இன்னும் அந்த லாவெண்டர் வந்து நல்லாவே ஸ்கின்னு வந்து இனிமேல் க்ளோ ஆகுங்கிறதுனால நான் வந்து லாவெண்டர் வந்து எடுத்திருக்கேன். அதே மாதிரி 3D ரோலரும் வந்து நீங்கள் பண்ணும்போது இன்னுமே நல்லா அந்த டபுள் சின் உள்ளவங்களாம் நல்லாவே இந்த 3D ரோலர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு டபுள் சின் ரொம்பவே கொஞ்சம் கொஞ்சமாக ரெடியூஸ் ஆகிறதுக்கு நிறையாவே வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் வந்து மசாஜ் பண்ணால் ஃபேஸ் நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னாக்கா பார்லர் போய் அடிக்கடி பண்ணுறவங்களா இருந்தால் இந்த மாதிரி மசாஜ் வாங்கி நீங்கள் வீட்டிலேயே ட்ரை பண்ணுங்கள். எவ்ரி சண்டே மறக்காமல் ட்ரை பண்ணுறேன். பட் இன்கேஸ் உங்களுக்கு ஒர்க்கிங் டேஸ்லேயும் ஒரு நாள் பண்ணால் ரிலாக்ஸேஷன் உங்களுக்கு மெயினாக கிடைக்குங்க, நல்ல தூக்கம் வரும். ஸோ நைட்டு கூட நீங்கள் படுத்துக்கிறதுக்கு முன்னாடி இதை மாதிரி அந்த எசென்ஷியல் ஆயிலை வந்து அப்ளை பண்ணிவிட்டு மசாஜை வச்சுட்டு ஒரு 30 மினிட்ஸ் நீங்கள் நல்லாவே ஒவ்வொரு மூவும் ஒரு 30 கவுண்ட்டு வந்து எண்ணி நீங்கள் பண்ணுங்கள். ரொம்பவே நல்லா ரிலாக்ஸாக அப்புறம் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் வந்து படுத்து தூங்குங்க. நல்லா ரிலாக்ஸாக உங்களுக்கு நல்ல தூக்கம் வரும். ஃபேஸில் வந்து மறுநாள் காலம்புற நீங்கள் ஒர்க்கிங் உமனாக இருக்கீங்க, வேலை செய்யணும் அப்படின்னாக்கா நல்லாவே ஃபேஸ் வந்து ரிலாக்ஸாக உங்களுக்கு வந்து இருக்கும். பார்க்கறதுக்கே ரொம்ப ரொம்ப அழகாக க்ளோவாக வந்து இருக்கும். அதே மாதிரி இந்த ஐஸ் ரோலரும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மேலே வந்து ஒரு சின்ன பட்டன் மாதிரி இருக்குது. அந்த பட்டனை ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் தண்ணியை வந்து ஃபுல்லும் வந்து ரொப்பிட்டு நீங்கள் வந்து ஃப்ரீசரில் வச்சுட்டீங்க அப்படின்னா அப்படியே ஃபுல்லுமே வந்து ஃபார்ம் ஆகிடுது. அதுக்கப்புறம் இந்த மேலே உள்ள கவரை எடுத்துகிட்டு நீங்கள் ஃபேஸை வந்து நீங்கள் வந்து மசாஜ் பண்ணிக்கலாம். இந்த ஐட்டம்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா லீடிங் பிளாட்ஃபார்ம், இகாமர்ஸ் பிளாட்ஃபார்மில் கிடைக்கிது. ரொம்ப ரொம்ப சீப்பாகவும் கிடைக்கிது, காஸ்ட்லியாகவும் கிடைக்கிது. நீங்கள் பார்த்து உங்களுக்கு என்ன ப்ராடக்ட் வேணுமோ நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வேறு ஒரு வீடியோலேயே சந்திக்கிறேன். டாடா, பை பை.